மீண்டும் உயிர்த்தெழுவதற்காக மாத்திரம் வரவில்லை. John says that he came to baptize us in Holy Spirit and in fire. யோவான் சொல்கிறார் அவர் நம்மை ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் அக்கினி அபிஷேகத்தினாலும் நிரப்பும்படியாக வந்தார். Matthew 3:11. மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். Luke 3:16. லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 3:11. Yes, look at Luke 3:16. லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். So Jesus Christ came for the ultimate purpose that we may be baptized with Holy Spirit and with fire. இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி முக்கிய நோக்கத்திற்காக இங்கு வந்தார். Read John chapter 7 verse 37 to 38 and may I ask you a question. யோவான் 7வது அதிகாரம் 37 38 வசனங்களை படியுங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். Go ahead. மீண்டும் படிங்க. அது அடுத்த வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Okay, now this is the question I want to ask. இந்த கேள்வியை நான் கேட்க போகிறேன். If the Holy Spirit was not given till John chapter 7 verses 37 to 39, இந்த வசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், the disciples were not given the Holy Spirit, the people were not given the Holy Spirit. அவருடைய சீஷர்களும் மக்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. Did the Old Testament people have Holy Spirit or not? பழைய ஏற்பாட்டின் மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்ததா இல்லையா? They had, but Jesus says here that they did not have, the Holy Spirit was not given because Jesus was not yet glorified. அவர்களுக்கு இருந்தது என்று சொல்கிறீர்கள், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி. The baptism of the Holy Spirit was never promised to the Old Testament people. ஆவியானவருடைய அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சொல்லப்படவில்லை. There is only one people in all the history that will be baptized with the Holy Spirit, that is the church. சபையான அந்த ஒரே ஜனம்தான் ஆவிக்குரிய அபிஷேகத்தை குறித்த வாக்குறுதியை பெற்றவர்கள். The Holy Spirit came with the church, பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்குள்ளாக வந்தார், and the Holy Spirit will go with the church. பரிசுத்த ஆவியானவர் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படுவார். So the question is, did the Holy Spirit operate in the Old Testament? கேள்வியானது, இதை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் காணப்பட்டாரா? Now if you read your Bible carefully, you know that the Holy Spirit was there in the Old Testament. வேதத்தை கவனமாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் காணப்பட்டதை தெரிந்து கொள்ள முடியும். There was one occasion when the Holy Spirit fell on Moses, and there were 70 other people, 70 or 72 on whom the Holy Spirit fell. ஒரு தருவாயில் பரிசுத்த ஆவியானவர் மோசேயின் மேலும் 72 பேர் மேலும் இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். Look at Numbers 11 and verse 29. Numbers is before Deuteronomy. என்னாகமம் chapter 11 and verse 29. 11வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். The Holy Spirit, I think in Tamil, our mele, isn't it? That means on them the Holy Spirit will come. Correct? It is on them. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வருவார்.
There is a verse in Acts chapter 1 and verse 8. Look at Acts 1 and verse 8. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். I read it in English. When the Holy Spirit has come upon you, that is on you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது, So the Holy Spirit in the Old Testament came on people. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களின் மேலாக வந்தார் என்று The சொல்லப்படுகிறது. Holy Spirit came and Samson took one jawbone and killed 1,000 people. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கின பொழுது கழுதையின் தாடையிலுமே வைத்து 1000 பேரை கொன்றார். And the Holy Spirit came upon people and they did some mighty things and that was it. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மீது இறங்கிய போது அவர்கள் வல்லமையான காரியத்தை செய்தார்கள். But the Holy Spirit was not a permanent resident in the hearts of people, in the lives of people. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக அவர்களுடைய வாழ்க்கையிலோ இருதயத்திலோ Look காணப்படவில்லை. at John chapter 14 and verse 17 to 18. யோவான் 14வது அதிகாரம் 17 முதல் 18வது வசனங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். So the Holy Spirit, the difference is the Holy Spirit is in you now and not just on you. இதில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமானது பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்குள் இருக்கிறார், ஆனால் உங்கள் மேலல்ல, உங்களுக்குள் இருக்கிறார். He is on you and in you. அவர் உங்களுக்கு மேலாகவும் உங்களுக்கு உள்ளும் இருக்கிறார். There are 3 types of relationship with the Holy Spirit. 3 விதமான உறவுகள் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் கொள்ள முடியும். If you are not a believer, நீங்கள் ஒரு விசுவாசியாக இல்லை என்று சொன்னால், the Holy Spirit is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் இருக்கிறார். He will convict you of sin. அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார். He talks to you that what you are doing is sinful. பாவ காரியங்களை செய்யும் போது அதை உணர்த்துவார். John chapter 16 and verse 8 says he will convict the world of sin. யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். So Holy Spirit will convict you of sin. அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுவார். If you are not a believer, நீங்கள் விசுவாசியாக இல்லாத when you பட்சத்தில், become a believer, நீங்கள் விசுவாசியாக ஆகும் பொழுது the Holy Spirit comes within you. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இறங்குவார். From with you to within you. உங்கள் புறம்பே இருந்து உள்ளுக்குள்ளாக வருவார். And when you are baptized in the Holy Spirit, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும்போதோ you are within the Holy Spirit. You are immersed in the Holy Spirit. நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைந்திருப்பதை உணர முடியும். So there are 3 types of relationship. 3 விதமான உறவுகளை தெரிந்து கொள்ள முடியும். You see, in Acts chapter 8, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், just listen to me, there are 5 references of Holy Spirit baptism in Acts. 5 குறிப்புகள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணப்படுகிறது. In Acts chapter 2, the disciples were baptized in the Holy Spirit. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவருடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். In Acts chapter 8, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் Samaritans were born again. சமாரியார்கள் மறுபடியும் பிறந்தார்கள். They became believers. அவர்கள் விசுவாசிகளாக But they மாறினார்கள். were not baptized in the Holy Spirit. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்படவில்லை. Peter and John came and then baptized them in the Holy Spirit. யோவான் வந்து அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்தார். In Acts chapter 9, Paul gets baptized in the Holy Spirit. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பவுலடிகளார் இந்த அபிஷேகத்தை பெறுகிறார். In Acts chapter 10, Cornelius gets baptized in the Holy Spirit. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு இந்த அபிஷேகத்தை பெறுகிறார். In Acts chapter 19, அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் Paul goes to Ephesus. பவுல் எபேசு சபைக்கு செல்கிறார். Are you baptized in the Holy Spirit? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா என்று Read கேட்கிறார். that verse. Turn to Acts chapter 19. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். So you can be a believer and not receive the Holy Spirit, baptized in the Holy Spirit. நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெறாமல். Now this has been my experience. இதுதான் என்னுடைய அனுபவமாய் இருந்தது. I came to know Jesus Christ as my Savior when I was 10 years of age.
நான் 10 வயதாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். My Sunday school superintendent led me to the Lord. என்னுடைய சண்டே ஸ்கூல் சூப்பரண்டென்ட் என்னை தேவ ஆவிக்குள்ளாக நடத்தினார். I had no teaching about the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறித்த எந்த ஒரு அறிவுறுத்தலும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. Almost about 24 years later. 24 வருடங்களுக்கு Maybe பிறகு 18 years later. 18 வருடங்களுக்கு பிறகாக I came into the teaching of the baptism of the Holy Spirit. நான் ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்த உபதேசத்தை கேட்க நேர்ந்தது. If you remember, there was a gentleman called Paulus Lari. பாலஸ் லாரி என்ற ஒரு சகோதரன் In Tamil Nadu, he used to come all over our places to preach. தமிழ்நாட்டில் இருந்த அவர் அநேக பகுதிகளுக்கு சென்று இந்த சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்தார். I have done worship in his team. அவருடைய அந்த குழுவில் நான் ஒரு ஆராதனை வீரனாக காணப்பட்டேன். When the brother comes to the stage, அந்த சகோதரன் அந்த மேடைக்கு வரும்போது I have seen people shake like this. அந்த சபையில் உள்ள மக்கள் அசைவதை என்னால் காண முடிந்தது. Powerful pouring of the Holy Spirit. ஆவியானவருடைய வல்லமையான அபிஷேகம் அங்கு நிரம்பி இருந்ததை நான் உணர்ந்தேன். He taught me what it is to be baptized in the Holy Spirit. அவர் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து எனக்கு கற்றுத் தந்தார். And at that time, I was baptized in the Holy Spirit. அந்த ஒரு வேளையில் நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். You may be a believer, but you may not be baptized in the Holy Spirit. நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாமல் கூட. Are you baptized? Do you know this? நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? Second point. இரண்டாவது, What does the Holy Spirit do to make an evidence in me that I am baptized in the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதன் அடையாளம் என்ன? What is the evidence? அதோடைய அடையாளம் என்ன? The most important evidence of the baptism of the Holy Spirit is purity or holiness. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் முக்கியமான அடையாளம் பரிசுத்தம். You know, the Holy Spirit is not mentioned as Holy Spirit in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படவில்லை. Only 2 places in the Old Testament the Holy Spirit is mentioned as Holy Spirit. இரண்டே இடங்களில் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறார். Psalm 51 and verse 11. சங்கீதம் 51 11வது வசனம். Isaiah 63 and verse 10. ஏசாயா 63 10வது வசனம். Please quickly உமது read. சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். Isaiah 63 and verse 10. ஏசாயா 63 10வது வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். Okay. அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். There are only 2 places in the Old Testament where the Holy Spirit is called Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்று 2 இடங்களில் மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் He குறிக்கப்பட்டிருக்கிறது. is called the Spirit of God. அவர் In the Old Testament he is called the Spirit of God. தேவனுடைய ஆவியானவர் என்று பழைய ஏற்பாட்டில் In குறிக்கப்பட்டிருக்கிறது. the New Testament, புதிய ஏற்பாட்டில் more than 264 times the Holy Spirit is mentioned as Holy Spirit. 264 இடங்களுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Holy Spirit's major work is to make me holy. பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்காக அபிஷேகித்திருக்கிறார். And I want you to know the only evidence of baptism in the Holy Spirit is holiness. ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். அதுவே முக்கியமான அடையாளம். Some of the things that are not of the Holy Spirit. சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்த காரியங்களாக காணப்படவில்லை. One of the things is if you cannot forgive one another, நாம் பிறரை மன்னிக்க தவறி விடுகிறோம். there is no holiness. அங்கு பரிசுத்தம் இல்லை. There are people who cannot forgive each other. அநேக தடவை ஜனங்கள் பிறரை மன்னிப்பதற்கு தவறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். Know of a story. I know of a story நான் ஒரு கதையை அறிவேன். where a father-in-law, அந்த கதையில ஒரு மாமனார் he took money from the daughter-in-law for dowry. மருமகளிடத்திலிருந்து கல்யாணத்துக்கு டௌரி வாங்கினார். He was retired.
அவர் ஒரு ஓய்வு பெற்றவர். He could not pay back the money. அவர் அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியவில்லை. He had a major heart attack and died. And அவருக்கு ஒரு மேஜர் இருதய அடைப்பு வந்து மரித்து போனார். She could never forgive her father-in-law. அந்த மருமகளுக்கு மாமனாரை மன்னிக்க ஒரு தருணம் இல்லை. Days and years she could not forgive him. பல வருடங்களாக அவரை மன்னிக்க முடியாமல் காணப்பட்டாள். Once she told me, it's easy for you as a pastor to say forgive, but it's not easy for me. ஒரு தடவை அவள் சொன்னால், நீங்க ஒரு போதகராக இந்த மாதிரி காரியங்களை உபதேசிக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி மன்னிப்பது கடினமான காரியம் But என்று. the Holy Spirit helped her. பரிசுத்த ஆவியானவரால் முடியும். So one of the major things is, if you are sitting here this morning and okay, you have the gifts of the Holy Spirit, but you are not able to forgive one another. நீங்கள் ஒருவேளை ஆவியானவருடைய பிரசன்னத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் ஒருவரை ஒருவர் மன்னிக்க நாம் தவறும் போது, If you don't love one another, ஒருவரை ஒருவர் அன்பு காட்ட நாம் தவறும் போது, then you don't have the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் முழுமையை நீங்கள் பெறவில்லை. If you gossip against one another, if you talk bad against one another, ஒருவருக்கு எதிராக புறம் கூறும்போது, ஒருவரை குறித்து ஒருவர் தவறாக சொல்லும்போது, you do not have the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் முழுமை உங்களில் இல்லை. One major sign of the fullness of the Holy Spirit, ஒரு முக்கியமான அடையாளம், ஆவியானவருடைய முழுமையை குறித்த அடையாளம், early morning when you get up, காலையில நீங்கள் அதிகாலை வேளையில் எழும்பும்போது what is your first thought? உங்களுடைய முதலாவது எண்ணம் என்ன? If it is about the Holy Spirit, if it is about the Holy Spirit, ஒரு பரிசுத்த ஆவியின் அந்த எண்ணம் உங்களில் காணப்படும் என்று சொன்னால், then if you are thirsting for him early morning, then you know you are filled with the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தாகம் காலையில் காணப்படும் என்று சொன்னால், அது அதற்குரிய ஒரு அடையாளம். Dr. Billy Graham makes this point. டாக்டர் பில்லி கிரஹாம் இந்த ஒரு கருத்தை சொன்னார். Every morning when he gets up, ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் எழும்பும் போது he hears the voice of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்தை கேட்பாராம். Good morning, Billy. குட் மார்னிங் பில்லி. And the relationship between Billy Graham and God is so powerful, so vital. பில்லி கிரஹாமுக்கும் தேவனோடு கூட இருந்த உறவு மிகவும் நெருக்கமாக, மிகவும் வல்லமையுள்ளதாக காணப்பட்டது. One of the ways that Billy Graham was baptized in the Holy Spirit, பில்லி கிரஹாம் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற விதமானது, he came to a conference ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அவர் சென்றார். and he said, I cannot go there. I cannot go to the conference unless I am filled with the Holy Spirit. அந்த ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பி இருந்ததால் அவரால் அங்கு செல்ல முடியவில்லை. அங்கு நான் போக முடியாது என்று சொன்னார். He made a phone call to a gentleman called Paul Rice. பால் ரைஸ் என்ற ஒரு சகோதரனுக்கு ஒரு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டார். He was a Pentecostal man. அவர் ஒரு பெந்தேகோஸ்தே மனிதர். He came to this hotel where Billy Graham was. அவர் இந்த பில்லி கிரஹாம் இங்கு இருந்தபோது அவரோடு வந்தார். He found Billy Graham on the floor crying. அவர் பில்லி கிரஹாம் தரையில் இருந்து அழுவதை பார்த்தார். He helped him to be baptized in the Holy Spirit. அவர் பில்லி கிரஹாம் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு And the உதவினார். ministry changed. அவருடைய வாழ்க்கையானது மாறியது. Therefore, the main function of the Holy Spirit is to make you holy. அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு முக்கியமான வேலையானது நம்மை பரிசுத்தமாக மாற்றுவது. I am coming to the last point. நான் கடைசி அந்த பாயிண்ட்க்கு நேராக வருகிறேன். Holy Spirit baptism is a must. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமானது முக்கியமான, அத்தியாவசியமான ஒன்று. Jesus Christ commanded us to be baptized in the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார். Look at Acts 1:4-5. Acts 1:4-5. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். He commanded them to wait till they are baptized in the Holy Spirit. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் வரையிலும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்தார். Secondly, you see that this is the promise of the Father.
அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது பிதாவுடைய ஒரு வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. It is there in Acts 1:4-5. அது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களில் காணப்படுகிறது. Plus it is there in Luke 24 and verse 48. லூக்கா 24வது அதிகாரம் 48வது வசனத்திலும் இது காணப்படுகிறது. Read it please. அதை படியுங்கள்.